சிரிப்புன்றது நம்ம பல்லு காட்டுறது மட்டும் கிடையாதுங்க. அது நம்ம மனசோட மகிழ்ச்சி, நம்மளோட தன்னம்பிக்கை. ஆனால் இதே சிரிப்பு சிலருக்கு வேதனையாகவும் வலியாகவும் மாறிடுது. இவங்க பேர் தனலட்சுமி. வெறும் 32 வயசு தான். கோயம்புத்தூர்லேருந்து தான் நம்ம கிட்ட வந்தாங்க. பிரச்சனையால் எல்லாம் பற்களும் ஈறு விட்டு இறங்க ஆரம்பிச்சிருக்குது. அவங்களால சிரிக்க முடியல, தன்னம்பிக்கையாக பேச முடியல அப்படின்றதுனால வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காங்க. இது என்னால் பார்க்க முடியல அப்படின்றதுனால அவங்க கணவரே அவங்கள கூட்டிகிட்டு வந்தார். சொல்கிறது வச்சு பார்க்கும்போது எப்படியாவது அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு தான் எங்களுக்கும் தோணுச்சு. முதல் நாள் அவங்களுக்கு முழுவாக இம்ப்ளான்ட் சிகிச்சையும் பண்ணிவிட்டு, 2வது நாள் அவங்களுக்கு அளவு எடுத்துட்டு, 3வது நாள் பற்கள் ட்ரையல் பார்த்தோம். 4வது நாள் பாரும் பிரிட்ஜும் சேர்த்து அவங்களுக்கு இனிஷியல் டைட்னிங் பண்ணிட்டோம். 4வது நாள் பிரிட்ஜு மேலே கம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபைனல் டைட்னிங்கும் பண்ணிட்டோம். அவங்களுக்கு பற்கள் பொருத்தின உடனே அவங்க முகம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியகரமாக மாறிடுச்சு. இப்போ அவங்க வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க மற்றவங்களோட சந்திப்பாங்க. என்னோட தன்னம்பிக்கையும் என்னோட சிரிப்பையும் மீட்டு கொடுத்த உங்களுக்கு ரொம்பவே நன்றின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன இந்த வார்த்தைகள் எங்கள் இதயத்தையே தொட்டுடுச்சு. பற்கள் பிரச்சனை இருக்குன்னா வீட்டுக்குள்ளேயே நீங்கள் முடங்கி கிடக்கணும்னு அவசியம் கிடையாது. தெரிகிற இந்த எண்ணுக்கு தயங்காமல் கால் பண்ணுங்க.